எப்படி அநியாயம் பண்றோங்கிற தெளிவுக்காக அந்த வகுப்பு. உணர்ச்சிகள்லேயே மனைச்சிகள்லேயே போயிட்டு இருக்கும். கஷ்டம் வர மூடி திரும்பதும் கஷ்டம் அப்புறம் மறுபடியும் அதில் முடிக்கிறது. நம்முடைய செய்ய வேண்டிய காரியம் நமக்கு தேவையானது கிடைக்கல. பசி எடுத்த சாப்பிட்றதில்ல, தூக்கம் வந்தால் தூங்குறது இல்லை, கழிவு வெளியேற்ற உணவு தான் போட கிடையாது. இது முடிச்சுட்டு போனால் அதை முடிச்சுட்டு போனால் அடிட்டு உட்காந்துருது. எல்லா கஷ்டமும் அதில் ஆரம்பிச்சு. யாரை பார்த்து எரிச்சலாக கோபமாக வருது, இந்த நேரத்தில் வந்துட்டாங்களேங்கிற வகுப்பு. அதனால் வீடுகள் அமைதளமாக ஆக்கிக்கும் போது நம்ம அநியாயம் பண்ணிருக்கோங்கிறது உணர்ந்து பாவனை கேட்டு மீற விரும்பணும், சமாந்த விரும்பணும். 13:28 அந்த சமாதி யாருக்கு எடுத்துட முடியாது, தடுத்துட முடியாது. ஆனால் இறைவன்ட்ட ஒப்படைச்சா மட்டும்தான் அமைதி. அல்லாவை நினைவு கூர்ந்து கொண்டு தான் இதேங்கிற அமைதி வேண்டுனேன். நீங்கள் வச்சு பொருளை கொண்டு ஒரு அமைதி அடைஞ்ச முடியாது. சந்தோஷப்பட்டுக்கலாம், அமைதி அடைய முடியாது. நீங்கள் சந்தோஷத்தை அமைதி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அமைதி வேணும்னு சொன்னால் அவன் தான் தரணும், அவனுக்கு திரும்பணும், பணிவு வேணும். அப்படி அமைதிக்கு நீங்கள் நன்றியோடு இந்த அமைதி விரும்பி அதிர்ச்சி கேட்டுட்டு இருந்தேன்னு சொன்னான். மற்றவங்களுடைய அமைதியை கெடுத்துறாங்க, நம்ம கொடுக்கப்பட்ட குடும்பத்தார் அமைதியை கெடுத்துறாங்க இருந்தோன்னு சொன்னான். சமாதத்தை விரும்பிட்டு இருந்தோன்னு சொன்னான். அங்கே வரக்கூடியவங்களுக்கு நம்மளுடைய என்னுடைய பொருத்தத்தை நாடி உணவு கொடுக்கறதையும் உதவி செய்யலையும் குறையில்லாமல் இருந்தோன்னு சொன்னான். அப்படி குறை இருந்தாலும் மன்னிப்பு கேட்டு மீற வேண்டும் சொல்லி சொன்னான். அதோட சிறப்பாக அமைச்சிருவோம். ஒரு இடத்துல உயர்த்தப்பட்டுருவோம். கொடுத்ததுக்கு நன்றி கொடுக்குறோமா, வாடகை வீடு தான் சரி, அல்லது லீஸுக்கு தான் சரி, அல்லது சொந்த வீடாக தான் சரி, கொடுத்ததுக்கு நன்றி கொடுக்குறோமா, பணிவு கொடுக்குறோமா. பெரும்பாலும் அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து இந்த மாதிரி ஏக்கத்துலையும் அது நமக்கு கொடுக்கப்பட்ட பெருமையிலையும் பொறாமையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கொடுத்து நன்றி கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு அமைக்கப்பட்டிருக்கு, ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு வாகனம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதில் நம்ம பணிவோடு இருக்கிறோமாங்கிறத பார்க்கலாம். பணிவுடைய இல்லைங்கிற இளையனுக்குரியது. அதில் ஒருத்தருக்கு பதத்தளிக்கிறோமா, முடிஞ்சதை முடியும் பொழுது அப்படி தவறும்போது பாவம் இருக்கிறோமா, மீள விரும்புகிறோமா. எல்லாரும் சரியாகவும் சொல்றதுக்கு இல்லை, ஆனால் தவறிட்டு இருக்கோங்கிற உணர்ந்து அதை மன்னிப்பு மீள விரும்புகிறோமா. அப்படி யாரும் தன்னை உணர்ந்து ஒத்துக்க பிடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அதோட சிறப்பானது. அடுத்து 29 எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவர்களுக்கு நற்பாக்கியங்களும் உண்டு, இன்னும் அழகிய இருப்பிடமும் உண்டு. நீ கொடுத்த அமைதியில் இருக்கணும்னே நான் சேதன கூட ஆக்கி வச்சிருக்கேன், மன்னிச்சல் மீட்டு கொடு, இது அமைதியில் ஆக்கி கொடு, இந்த மனசை அமைதியில் ஆக்கி கொடு. மனசில் யாரை பற்றியும் கோபங்களும் குரோதம் பயமா விருப்பம் இல்லாமல் உணர்ச்சிகள் அன்றைக்கி உணர்வுல வாழ்றது நம்ம திரும்புவோம். வீடுகளையும் தூய்மையாக்கி அவன்கிட்ட கேட்போம். அவன் நமக்கு போதுமான